welcome to Success IAS. இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல நியூஸ்ல எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பேன் கார்டை ஆதார் கார்டோட கட்டாயம் இணைச்சாகணும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான், மார்ச் 31. அப்படி நீங்க இந்த மார்ச் 31க்குள்ள இணைக்கல அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து 1000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேன் கார்டை ஆதார் கார்டோட ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். நீங்க வீட்லயே உங்க போன்லயே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபோன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா, அவங்களும் லிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ மறக்காம இதை பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டை ஆதார் கார்டோட எப்படி நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக லிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு கூகுளில் நீங்கள் லிங்க் பேன் வித் ஆதார் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் தான் www.incometaxindiafiling.gov.in. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 தான் உங்களுக்கு கேட்பாங்க. பேன் கார்டோடைய நம்பர், ஆதார் கார்டோடைய நம்பர், ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும். இதில் பேன் கார்டு நம்பர் எப்படி இருக்குதோ, கேப்ஸில் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. அண்ட் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் நேமையும் என்டர் பண்ணிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் ஆகிடும். அவ்வளோதான். உங்களோட ரிக்வஸ்ட் வந்து யூஐடிஐ, அதாவது ஆதார் கார்டோடைய அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அவங்க உங்களுக்கு உடனே லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு லிங்க் ஆகிடும். அது லிங்க் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பேக் வந்துட்டு கிளிக் ஹியர்னு ஒன்று இருக்கும் பாருங்க, செக் ஸ்டேட்டஸ்க்கு. அதில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், எந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணீங்களோ கரெக்டாக அந்த பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் என்டர் பண்ணுங்க. இதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தாலே உங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணி இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வரும். ஓகேங்களா, உடனே வந்து லிங்க் ஆகிடும். ஸோ நீங்கள் உடனே செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் எந்த ஆதார் கார்டோட நம்பரோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் காமிக்கும். அவ்வளோதான். இதோட உங்களுடைய அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, லிங்க் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி ப்ராசஸ். டிலே பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. விஷுவல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.